ஈரான் அமெரிக்கா போர் காரணமா இந்தியாவுல எந்த ஒரு தாக்கமுமே ஏற்படல. நம்ம எல்லாருமே கண் முன்னாடி கண்கூடா பார்த்திருந்திருப்போம். கடைகள் எல்லாமே மூடிட்டு போறது. அப்படி இருந்துமே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்தியாவுல ஏற்படவே இல்ல. நிலைமை எல்லாமே ரொம்ப சீரான முறையில, சரியான முறையில தான் இருக்கு. நம்ம பேக்கப்க்கு கூட சிலிண்டர் எல்லாமே கையிருப்புகள் இருந்துட்டு இருக்கு. அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன பாஜக, இன்னைக்கு கோவிட்-19 அந்த காலகட்டத்துல நம்ம எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருந்தோமோ அந்த லாக்டவுனுக்கு, அதே மாதிரி மக்கள் எல்லாருமே தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டமுமே போட்டிருக்கு பாஜக. சோ இதுக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலம், நேரம், தேதி எல்லாத்தையுமே குறிப்பிட்டு அப்படியே தக்க பதிலடி லெஃப்ட் ரைட் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கி 3 வாரம் முடிஞ்சாலுமே எந்த ஒரு முன்னெடுப்பு, எந்த ஒரு முயற்சியுமே அந்த போரை நிறுத்துறதுக்கு ஈரான் சைட்ல இருந்தும் சரி, அமெரிக்கா சைட்ல இருந்து முன்னெடுக்கவே இல்லை. பதிலுக்கு ஈரான் இப்போ புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது, நாங்க எந்த லட்சியத்தை நோக்கி போறோமோ அது எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுமே நாங்க சளைச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை நிறுத்துற மாதிரி அவங்களும் சொல்லவே இல்லை. எந்த ஒரு முன்னெடுப்புகளும், எந்த ஒரு ஒப்பந்தங்களும் முயற்சி செய்யவே இல்லாம அந்த போர் நீண்டுகிட்டே தான் போகுது. இன்னும் எத்தனை மாதம் போகும் அப்படிங்கறதே கேள்விக்குறியாதான் இருக்கு. சோ ஆரம்ப கட்டத்துல இந்த போர் நம்ம இந்தியாவுக்கு எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. அந்த ஹர்முஸ் நீர்நிலை வழியாக கப்பல்கள் வரல அப்படின்னாலுமே நம்ம கிட்ட எல்பிஜி இருப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த போர் முடியிற வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா நம்ம 60% எல்பிஜிய இறக்குமதி வெளிநாடுகள்ல இருந்து செஞ்சாலுமே நம்ம கிட்ட ஆல்ரெடி இறக்குமதி செஞ்ச அந்த எல்பிஜி எல்லாமே கையிருப்பு இருக்கு. அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாஜகவோட கேஸ் டீலர் நயனா நாகேந்திரன் அவர்களோட வீட்டுல இருந்தே நீங்க எடுத்துட்டு வரலாம். ஆனா அட்ரஸ் எதுவும் சொல்லல. அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இப்போ தேவைப்படும், கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்க யாராவது பார்த்து அதை யூஸ் பண்ணி அவங்க வீட்டுல இருந்து எல்பிஜி சிலிண்டர் வாங்கிட்டு வருவாங்க. சோ அப்படி சொன்ன பாஜக இப்போ கோவிட்-19 அந்த காலகட்டத்துக்கு மக்கள் எப்படி தயாரானாங்களோ அதே மாதிரி வெஸ்ட் ஏசியா வார்க்கு தயாராகணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது சொன்ன உடனே ஒருவேளை லாக்டவுன் போட போறாங்களோ கோவிட்-19 காலகட்டத்துல, அதுவும் குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா சரியா இன்னைக்குதான் கோவிட் லாக்டவுன் அப்படின்னு அறிவிச்சது மத்திய பாஜக அரசு. அதே நாள் அன்னைக்குதான் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையுமே பாஜக போட்டிருக்காங்க. சோ அப்படி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அதே மாதிரியான லாக்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இன்னொரு பக்கமா 12 கிலோவா இருந்த அந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அது இப்போ 10 கிலோவா குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே வணிக ரீதியான எல்பிஜியை தடுத்து இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் தேவையான சிலிண்டர் மட்டும் தான் இப்போ விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவுமே நம்ம 21 நாளுக்கு ஒரு தடவை கேஸ் நம்ம புக் பண்ணிட்டு இருந்தோம். அது இப்போ 25 நாளுக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் மாத்திருந்தாங்க. இதுவே கிராமப்புறமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது 35 நாளுக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு புக் பண்ற மாதிரியான நிலைமையில தான் இருக்கு. அதுலயுமே நம்ம 25 நாளுக்கு ஒரு தடவை புக் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா ஒரு 15 நாள் கழிச்சுதான் நமக்கு கேஸ் வரதா இப்போ புகார்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு. சோ அந்த நிலைமையில தான் இப்போ 12 கிலோவா இருந்த அந்த கேஸ் சிலிண்டர், அதோட எடை இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர்ல இருக்கும்ல அந்த சிலிண்டர், அதோட எடையை இப்ப 10 கிலோவா குறைச்சிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நார்மலா அந்த 12 கிலோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 40 நாள் வரைக்கும் வரும் அப்படின்னா, இந்த 10 கிலோ இருக்கக்கூடிய இந்த சிலிண்டர் 25ல இருந்து 30 நாள் வரைக்கும் தான் வரும். சோ இப்படி இதுல ஒரு 10 நாள் கம்மியாகி இருக்கு. ஆனா அந்த புக் பண்ணக்கூடிய அந்த காலம் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 நாள் அதிகரிச்சிருக்காங்க. சோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இப்ப கொரோனா மாதிரியான அந்த நிலைமைக்கு நீங்க ரெடியா இருங்க, தயாரா இருங்க, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஹர்முஸ் நீர்நிலை வழியா மட்டும் கிடையாது, நாங்க மாற்றுப்பாதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அது வழியா நமக்கு கப்பல்கள் எரிவாயுவோட வந்துகிட்டே இருக்கு, சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாம் ஏற்படாது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி
உலகத்திலேயே எந்த தலைவராலும் முடியாத ஒரு அதிசயத்தை பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சிருக்காங்க. ஈரான் கிட்ட பேசி எடுத்து அந்த ஹர்மூஸ் நீர்நிலை வழியாக 2 கப்பல்களை இந்தியாவுக்கு மட்டும் வர வச்சிருக்காங்க. சோ அது வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த இப்ப இருக்கக்கூடிய தட்டுப்பாடு எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அந்த 2 கப்பல் மட்டுமே போதாது அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். மாற்று வழியா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பல்களும் நம்மள வந்து அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 மாசம் ஆகும் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இப்படி ஒரு முன்னெச்சரிக்கை வந்து அவங்க கொடுக்குறாங்க. கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க தான் ஆல்ரெடி உங்களுக்கு எச்சரிச்சோமே, நீங்க வந்து அதை கேர் பண்ணல அப்படின்னா நாங்க என்ன செய்யறது, நாங்க திடீர்னு ஏதாச்சும் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை செய்யக்கூடியவங்க தான். ஏன்னா ஏற்கனவே 2016ல நைட்டோட நைட்டா டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அறிவிச்சு 500,000 ரூபாய் நோட்டுகளை அப்படியே மதிப்பிழக்க செஞ்சாங்க. அதுக்கு காரணம் கூட இப்போ சமீபத்துல துரேந்தர் 2 அப்படிங்கிற ஒரு படம் ஒண்ணு வெளியாக இருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த படம் வந்து நீளம் இருக்கும். சோ அதை பார்க்க போனோம் அப்படின்னாலே நீங்க வந்து தலகாணி பெட்ஷீட் எல்லாமே எடுத்துட்டு தான் போகணும். ஒரு சில ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், பிரஷ் எல்லாம் கூட எடுத்துட்டு போவாங்க. அங்கேயே குளிச்சு கிளம்பி உட்கார்ந்து இருந்து பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த படத்துல வந்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க. என்னன்னா நைட்டோட நைட்டா இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணக்கூடிய அந்த சீனை வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் பாகிஸ்தான்ல இருந்து, அந்த படத்துல சொல்றது பாகிஸ்தான்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி கள்ள நோட்டுகளை வந்து இங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல கொண்டு வந்து அது மூலமா இங்க இருக்கக்கூடிய தேர்தல்ல வேலை செய்யறதுக்காக அவங்க வந்து பிளான் பண்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. சோ அந்த 60,000 கோடி வெளிநாட்டு கள்ளப்பணம் வந்து உள்ள வந்து புழங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து டிமானிட்டைசேஷனே அறிவிச்சாரு. சோ அதை பார்த்து அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே மோடியை பார்த்து பயந்தாங்க. மோடி வந்ததுனால நம்மளோட பிளான் ஸ்பாயில் ஆயிடுச்சு, இந்த டீ கடை வாலா பாலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா அந்த பக்கம் காமிச்சு பிரதமர் மோடிக்கு வந்து நெருப்பு விடுற மாதிரியான ஒரு பதிவு வந்து போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இந்த மாதிரி படங்கள் மூலமா நாங்க இதுக்காக தான் பண்ணோம் அதுக்காக தான் பண்ணோம்னு சொல்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்குதான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்து சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பா நாள் தேதி எல்லாமே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு. தயாரா இருங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னாங்க இல்லையா, தயாரா இருங்க அப்படின்னா அது வந்து ஒரு லீடர்ஷிப்காகவா, தலைமைக்கு தயாரா இருக்கணுமா, இல்லைன்னா ஓடி ஒளியறதுக்கு தயாரா இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல் கேள்வியே வந்து 6 தான், முதல் பாலே 6ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த முதல் கேள்வி. அதே மாதிரி தயாரா இருக்க வேண்டியது நாட்டு மக்களா இல்லைன்னா நாட்டு பிரதமரா? ஏன்னா நாட்டு மக்கள் தயாரா இருந்து என்ன செய்ய போறாங்க, இதை எப்படி தட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களோட கையில இருக்கு. சோ நீங்க தான் அதுக்கு தயாராகணும். நீங்க என்ன தயாராயிருக்கீங்க சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாடு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு தெரியுமா? 11/3/2026 அதாவது மார்ச் 11ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதாவது போர் சூழல் காரணமா நமக்கு வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துல கருத்தை கொண்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி வளைகுடா நாடுகள்ல சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள வந்து மீட்டெடுக்கணும். ஒருவேளை எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எதிர்காலத்தை யோசிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. அப்படி ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து மின் அடுப்புகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பையுமே நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதம் தமிழ்நாட்டுல இருந்து எது போனாலுமே அதை வந்து குப்பை தொட்டியில போடுறது வந்து மத்திய அரசோட வழக்கமா இருந்துட்டு இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் கடிதத்தை போக விடாம ஒருத்தர் வந்து தடுத்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து அவரு மேற்கு வங்கத்துக்கு போனதுனால கடிதம் வந்து ஸ்ட்ரைட்டா போய் சேர்ந்துருக்கும். இருந்தாலுமே அதை கண்டுக்காம இருந்தாங்க. இது வந்து 11ஆம் தேதி நடந்தது. அதுக்கு அடுத்ததா மார்ச் 12 2026 அன்னைக்கு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. இந்த மாதிரி போர் சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு, இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நடவடிக்கை வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதுக்குமே வந்து எந்த ஒரு பதிலுமே மத்திய அரசு சொல்லல. அடுத்ததா மார்ச் 14 2026 அன்னைக்கு இந்த மத்திய அரசை நம்பி நமக்கு வந்து எந்த பிரோஜனமே கிடையாது, நம்மளோட மாநில மக்களை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து உயர்நிலை ஆலோசகர்கள் கிட்ட ஆலோசனை பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஒரு சில அறிக்கைகள் எல்லாத்தையுமே வெளியிடுறாரு. அதாவது எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மின் அடுப்புகளை தான் பயன்படுத்த முடியும். சோ அந்த மின் அடுப்புகளை பயன்படுத்துறதுக்காக 2 ரூபாய் மானியம், அதாவது ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இன்னொரு பக்கத்துல வந்து எம்எஸ்எம்இ அதாவது சிறு குறு தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு மின் அடுப்பு பயன்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கணும், ஒரு பல்கா வாங்கணும். அந்த மின் அடுப்புகளோ அந்த மின் எரியூட்டிகளோ அதை வாங்குறதுக்காக அவங்களுக்கு வந்து மானியத்தோட கடன் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. இன்னொரு பக்கத்துல வந்து தொழிற்சாலைகள்ல மாற்று எரிசக்தி, ஏன்னா எல்பிஜி பயன்படுத்த முடியல அப்படின்னா அவங்க வந்து மாற்று எரிசக்தி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நீங்க வந்து டைரக்டா பயன்படுத்தலாம். இதனால உங்களோட தொழில், உங்களோட அந்த இது வந்து ஃபேக்டரி வந்து எந்த விதத்திலயுமே பாதிப்புக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அறிவிச்சாரு. இன்னொரு பக்கத்துல உணவகங்கள் எல்லாமே எல்பிஜி தட்டுப்பாடுனால மூடப்படக்கூடிய அபாயம் ஏற்படும் அப்படிங்கிறத முன்னாடியே உணர்ந்து முன்னெச்சரிக்கையா
முன்னெச்சரிக்கையா வந்து இந்த உணவகங்கள் மூடப்பட்டாலுமே அங்க விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் உணவகங்கள் மூடப்பட்டுச்சுன்னா அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விவசாயிகளோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உழவர் சந்தையில வந்து நீங்க வந்து 24 ஹவர்ஸுமே நீங்க வந்து விற்பனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விவசாயிகளுக்காகவும் ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு முன் நடவடிக்கை அறிவிப்பை வந்து அறிவிச்சாரு. சோ தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக நான் இத்தனை நடவடிக்கைகள் எடுத்திருக்கேன், அதுவும் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த நாட்கள்ல நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம். சோ நீங்க வந்து மக்களை தயாரா இருங்க அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறீங்க, நாங்க இந்த அளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஸ்டாலின் வந்து இப்போ பதிலடி கொடுத்து ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காரு. அதோடு மட்டும் நிறுத்தாம இது வந்து மார்ச் 14 வந்து இந்த அறிக்கை கொடுத்ததோடு மட்டும் நிறுத்தாம மார்ச் 15ஆம் தேதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பா ஒரு ஆர்ப்பாட்டமுமே நடக்குது. இந்த எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல, நடவடிக்கையை நீங்க கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் தேதியே ஒரு ஆர்ப்பாட்டத்தையுமே நடத்துறாங்க. சோ இவ்வளவு விஷயங்களை நம்ம முன்னாடியே அறிவுறுத்தியுமே மற்ற மாநிலங்கள்ல சொன்னாங்களா சொல்லலையோ, தமிழ்நாட்டு சார்பா நம்ம இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதுவும் இந்த நாட்கள்ல நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா நாடாளுமன்றத்திலேயே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க எதிர்கட்சிக்காரங்க. சோ இவ்வளவு சொல்லியுமே நீங்க வந்து மானியம் மட்டும் கேட்டீங்க, 200 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து போர் சூழலை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, இதை வந்து சரியான நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 200 கோடி ரூபாய் வேணும் அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்துல கேட்க முடியுது. ஆனா அதே நாடாளுமன்றத்துல இப்படி எல்லாம் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னா அது கவனிக்கிறதுக்கு ஐயாவுக்கு வந்து நேரம் இல்லாம போச்சு. அதனாலதான் நிலைமை வந்து ரொம்பவே மோசமா ஆன உடனே நீங்க வந்து COVID-19க்கு தயாராகிற மாதிரி நீங்க இப்பவும் தயாராயிக்கோங்க, நாங்க வந்து என்ன வேணா செய்வோம், எப்படி 12 கிலோவா இருந்ததை 10 கிலோவா மாத்தணுமோ அதுக்கப்புறம் அதை 5 கிலோவா மாத்துவோம், அதுக்கப்புறமா கேஸே இல்லைன்னு சொல்லுவோம், கேஸே இல்லை அப்படின்னா உணவகங்கள் எல்லாமே மூடப்படும், உணவகங்கள் மூடப்படுறது மட்டும் இல்லாம வீட்டு உபயோகத்துக்கும் கேஸ் இல்லாத அந்த ஒரு நிலைமை வந்து ஏற்படும். இப்போ லாக்டவுன்லயாச்சும் நம்ம வந்து வெளியே போகல அப்படின்னாலும் கிடைக்கிறத வச்சு வீட்டுக்குள்ள இருந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம வந்து 3 வேளை இல்லை அப்படின்னாலும் 2 வேளையாச்சும் எல்லாரும், ஒரு வேளையாச்சும் எல்லாரும் சாப்பிட்டு உயிரோட வச்சும் இருந்தோம். இப்போ இந்த நிலைமையில சமைக்கிறதுக்கே எதுவுமே இல்ல, நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த பேஸே இல்ல அப்படின்னா என்ன செய்ய முடியும்? காய்கறி எல்லாத்தையும் பச்சையாவே எத்தனை நாள் நம்ம தின்னுட்டு இருக்க முடியும்? மாமிசங்கள் எதுவுமே சாப்பிட முடியாம வேக வைக்க முடியாம போயிடும். இல்லைன்னா ஆதி காலத்துக்கு போய் சிக்கிமுக்கு கல்ல வச்சு விறகடுப்புலதான் நம்ம வந்து பத்த வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம வந்து தள்ளப்படுவோம். ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து விறகடுப்புல சமைக்க கத்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இவங்க வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு நிதியமைச்சர். ஏன்னா வெங்காயம் விலை ஏறிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா நான் வந்து வெங்காயமே சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் விலை எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா நீங்க ஏன் தங்கம் எல்லாம் யூஸ் பண்றீங்க, அதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து ஹை கிளாஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில வந்து சொல்லுவாங்க. பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பைக்ல தான் போவீங்களா, ஏன் நடந்தெல்லாம் போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரிதான் இப்ப வந்து LPG தட்டுப்பாடு இருக்கே அப்படிங்கும் போது நீங்க வந்து விறகடுப்புல சமைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பாஜகவோட அமைச்சர்களே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷனே இல்ல அப்படின்னு முட்டு கொடுக்குற அளவுலதான் இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு நிலைமையா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பவும் லெஃப்ட் ரைட் வாங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஆனா இதுவுமே அவங்க காதுல விழாது, இதுக்குமே பதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கடைசியில என்ன நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் தள்ள போறாங்க அப்படிங்கறதே ஒரு மிகுந்த அச்சத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள்.